வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, அறிஞர் பெருமக்களே, இன்று நாம் இறையுணர்வும் அறநெறியும் என்ற தலைப்பிலே சிந்தனை செய்ய இருக்கின்றோம். இந்த ஏற்பாட்டினை செய்து கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய WCCIT துறைக்கு எனக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேராசிரியர் பெருமக்கள், அறிஞர்கள், மனவளக்கலை மக்கள், உறவினர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் நிறைய சிந்தனைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதில் இறை உணர்வும் அறநெறியும் என்பது ஒவ்வொருவரும் அது ஒரு உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒன்று, அறிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. அது சிந்திக்க சிந்திக்க நிறைய செய்திகள் அங்கு புலனாகும். ஒரு மொத்த நிலையும் இதற்குள்ளே சுருக்கமாக அருட்தந்தை அவர்கள் கொடுத்திருப்பதாக வைத்துக் கொள்வோம். அந்த தலைப்பினைத்தான் இன்று நாம் மகரிஷியினுடைய வழியில் நின்று நாம் இன்று சிந்தனை செய்ய இருக்கின்றோம். இறை உணர்வும் அறநெறியும். இறை உணர்வும் அறநெறியும் மதம் போதிக்கும். இவ்விரண்டும் இணைந்தாலே அறிவு வாழ்வாம். குறை உணர்வும் பாவ வினைகள் பதிவு நீங்கும். குளம் விளங்கும் இருமைக்கும் இனியதாகும். ஆம், அந்த இறை உணர்வும் அறநெறியும் இந்த இரண்டும் சேர்ந்தாலே அங்கு ஒரு அறிவினுடைய உயர்ந்த நிலை, குறையில்லாத நிலை, பாவ வினைகள் இல்லாத நிலை, இவற்றையெல்லாம் நீக்கும் என்று அற்புதமாக மகிழ்ச்சி அவர்கள் அதனை இதற்கு ஒரு விளக்கம் கொடுக்கிறார்கள். இப்போ இதை பற்றி கொஞ்சம் விரிவான நிலையிலே மகிழ்ச்சி சொல்லக்கூடியவற்றை நாம் கொஞ்சம் கவனித்து பார்ப்போம். பேரியக்க மண்டல தோற்றங்களுக்கெல்லாம் அடிப்படையாக உள்ள அருட்பேரூற்றில் எல்லா இடங்களிலும், சாப்பொருள்களிலும், எல்லா உயிரினங்களிலும் ஊடுருவி நிறைந்து தனது பூமியற்ற ஆற்றலால் ஒவ்வொரு பொருளையும் அதன் அதன் அளவில் முறையாக இயக்கிக் கொண்டு உள்ளது. இப்பேராற்றில் மதிப்பை அறியாத மனிதன் குறுகிய அறிவால் இயற்கையாக செயல்படும் முறைக்கு எதிர்ப்பு ஆற்றலாம் செயல்படும் போது ஏற்படும் விளைவுகளே துன்பங்கள். பொதுவாக அந்த இயற்கையை உணர்ந்து இயற்கையோடு ஒத்து வாழ்கின்ற போது எல்லாம் நாம் நினைத்தபடி நடக்கும். எந்த இடத்தில் இயற்கைக்கு முரணாக செல்கிறோமோ அங்குதான் துன்பங்கள், அங்குதான் வாழ்க்கை சிக்கல்கள். இயற்கையின் முழுமுதற் பொருளான அருளாற்றல் தனது ஈர்ப்பு ஆற்றல், தள்ளும் ஆற்றல் இரண்டையும் இடம், பொருள், காலத்துக்கு ஏற்றவாறு அது உடன்படுத்தி எல்லா பொருட்களும் உருவாகவும் வளர்ச்சி பெறவும் இயங்கவும் செய்கிறது. இதுவே இயற்கையின் நியதி. மற்றொரு ஜீவனை உணவாக கொண்டு வாழும் விலங்கினங்களை கடந்து மனிதன் தனக்குத்தானே வேண்டிய உணவுகளை நிலத்தையும் நீரையும் பயன்படுத்தி பெற்று வாழ்ந்து அறிவில் சிறப்பையும் திறமையும் தகுதியும் பெறுகிறான். ஆம், மனிதன் அந்த விலங்கினத்திலிருந்து கொஞ்சம் வேறுபட்டான். அவன் தனக்கு வேண்டிய தானே தயாரித்துக் கொள்ளக்கூடிய பண்புகளை பெற்றவன். பிறரை துன்புறுத்தி செய்ய வேண்டிய அந்த ஒரு காலத்தின் எல்லைகளை மீறியவன். மனித வாழ்வுக்கு பொருள் தொடர்பும் மக்கள் தொடர்பும் இன்றியமையாதவை. இயற்கையின் இருப்பையும் ஆற்றலையும் கொண்டு தனது தேவையும் ஆற்றலையும் சீர்தூக்கி இயற்கையின் இனிமையான இயக்கங்களுக்கு முரணில்லாமல் தேவையில் நீதியையும் செயல் அளவு முறையும் பின்பற்றி செயலாற்றும் அறிவு மனிதனிடம் உள்ளது. ஆம், மனிதனிடம் அந்த தேவைக்கேற்ப செய்யக்கூடிய நிலை, செயலிலே ஒரு அளவு முறை, அந்த ஒரு சிந்தனை ஆற்றல், அறிவு நுட்பம், இது இயல்பாக இருக்கிறது. இது மற்ற ஜீவன்களுக்கோ விலங்குகளுக்கோ அது அதனுடைய தன்மைக்கேற்பதான் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒழிய அங்கு சிந்தனை செய்து மாற்றுவதற்கு அதற்கு அந்த ஆற்றல் இல்லை. ஆனால் மனிதன் சிந்தனை ஆற்றல் மிக்கவன், அறிவை அறியக்கூடிய தன்மை பெற்றவன். இயற்கை நீதி பிறழா நெறியான இயக்க நிலை அறிந்து அறிவையும் செயலையும் பண்படுத்தி பொருட்களோடு மக்களோடும் அளவு முறை தவறாது பயன் காண வழிகாட்டுவோனே பேரறிஞர்கள் வகுத்துள்ள வாழ்க்கை நெறியாகும். ஆம், அப்படி அந்த பேரறிஞர்கள் தாங்கள் வாழ்ந்த அனுபவத்தை வாழ்க்கை நெறிகளாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் மகரிஷி அவர்கள் இந்த ஒரு அற்புதமான சிந்தனையை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். பேரியக்க மண்டல தோற்றங்கள் அனைத்தும் இயக்க நிலையில் உள்ளன. இயக்கங்கள் அனைத்துக்கும் அடிப்படையான இருப்பாற்றல் தெய்வம் அனுபவம், எல்லாம் உள்ளமைந்த பூரணம் எனவும் பேசப்படுகிறது. இது காட்சிக்கும் கருத்துக்கும் கலங்கமற்ற சுத்த வெளியாகும். இரு பாற்றலாகிய சுத்த வெளியில் விரைவு, அறிவு, வேகம், விவேகம் என்று சொல்கிறோமே எனும் இரு பெரும் மறைபொருட்கள் நிழலில் நிழல் போன்று மனதுள் கருத்துக்கள் போன்று அடக்கியுள்ளன.
இதனால் இந்த இருப்பாற்றலாகிய சுத்தவெளி எல்லாம் வல்ல முழுவதல் பொருள் எனவும் பூரணம் எனவும் உள்ளுணர்வு பெற்ற அறிஞர்களால் கூறப்பட்டது. ஆம், அந்த சுத்த வெளிதான் மூலம். அது பேராற்றல் பெற்றது, அது பேரறிவு பெற்றது. அதிலிருந்துதான் அனைத்தும் தோன்றி இன்று இந்த பிரபஞ்சமாக மாறி இருக்கிறது. இந்த உண்மையை உள்ளுணர்வாக உணர்ந்து பெற வேண்டும். இருப்பு, விரைவு, அறிவு என முத்திறன் உடைய தெய்வம் எனும் பூரணமே தனக்குள் அமைத்துள்ள விரைவும் அறிவும் எலோங்கிய போது அது விண் முதலான பஞ்சபூதங்களாகவும் பல பல அண்டங்களாகவும் எண்ணற்ற உயிரினங்களாகவும் மலர்ந்துள்ளன. இவ்வாறு மலர்ச்சி பெற்ற அனைத்திலும் மீன்கூட்டின் திரிவு நிலைக்கேற்ப உள்ளடங்கிய விரைவே அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற பஞ்ச தன் மாத்திரைகளாகவும் உயிரினங்களிலே அறிவின் வளர்க்கை ஆற்றலை மனமாக வளர்த்து வைக்கிறது. ஆம், அந்த சுத்த வெளியில் அடங்கியிருக்கூடிய பேராற்றல், அந்த பேரறிவு, அதுதான் ஒன்றொன்றாக வளர்ந்து இத்தனை நாம் பார்க்கக்கூடிய இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களாக, அதன் பிறகு இந்த பஞ்சபூதங்கள் சேர்ந்த இந்த பிரபஞ்சமாக அண்டங்களாக இருக்கிறது. அங்கு வரக்கூடிய அந்த ஆற்றல் தான் அது அந்த பொதுவாக அந்த ஆற்றல் வெளிப்பாட்டை காந்த ஆற்றல் என்று சொல்கிறோம். அது அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்ற பஞ்ச தன் மாத்திரைகள் என்று சொல்கிறோம். அது உயிரினங்களிலே அந்த பஞ்சதன் மாத்திரைகளை உணர்கின்ற போது அது மனமாக இருக்கக்கூடிய நிலையை உணர்கிறோம். ஆக எல்லாவற்றுக்கும் மூலமான சுத்த வெளி, அந்த சுத்த வெளியில் வளர்த்த இந்த பிரபஞ்சம், உயிரினங்கள், இது எல்லாம் உணர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அறிவு, ஒரு சிந்தனை மனிதனுக்குள்ளே நிரம்பி இருக்கிறது. அந்த இருப்பாற்றலாகிய வெட்ட வெளியானது இயக்கங்களுக்கும் விளைவுகளுக்கும் இடமாக இருப்பதால் இதனை வீடு என்று அறிஞர்கள் குறிப்பிட்டனர். இவ்வீடாகிய இருப்பாற்றலின் அந்த இருப்பு, இயக்கம், விளைவு இவற்றை உணர்ந்து கொள்ளும் அறிவின் தெளிவே வீடு பேராகும். இருப்பாற்றல், இயக்கம், விளைவு, உணர்தல் என்ற நான்கும் சேர்ந்த ஒருமை கருத்தே இயற்கையாகும். ஆக வீடு என்பது பாருங்க எப்படி அந்த வெட்டவெளி, இருப்பாற்றாய் வெட்டவெளி எல்லா இயக்கங்களுக்கும் விளைவுகளுக்கும் அது இடமாக இருக்கிறது. ஆகவே அதை வீடு என்று சொல்கிறோம். அந்த வீடாகிய இருப்பாற்றலை அதை உணர்ந்து கொள்ளும் அறிவின் தெளிவை வீடு பெறாகும். ஆமா, அந்த வெட்டவெளியில் அடங்கியிருக்கூடிய அறிவுதான், ஆற்றல் தான் இத்தனை பிரபஞ்சமாக, இத்தனை ஜீவன்களாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையைத்தான் வீடு பேர் என்று சொல்கிறோம். எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய அந்த வெட்ட வெளி, அந்த சுத்த வெளி, அதுதான் அனைத்துக்கும் வீடாக இருக்கிறது. இந்த உண்மையை உணர்ந்து கொள்ளக்கூடிய நிலையைத்தான் வீடு பேர் என்று சொல்கின்றோம். இருப்பாற்றலாகிய வீடு, அந்த சுத்த வெளி என்பது அது கண்களால் பார்க்க முடியாத ஒன்று. அது ஒரு மறைப்பொருள். அதனை இயக்க விதியும் ஒரு மறைப்பொருள். விளைவுகளை உணரும் கணிக்கும் மனிதனுடைய அறிவும் ஒரு மறைப்பொருள். ஆமா, மனிதனுடைய அறிவு என்பது ஒரு மறைப்பொருள். இவ்வாறு பேரியக்க மண்டல் விரிவாக அமைந்து அந்தந்த இடம், பொருள், உயிர்கள் இவற்றுக்கு ஏற்றபடி இயங்கிக் கொண்டிருக்கும் இயற்கை அறிவுக்கும் சதை பிண்டமான உடலை நிலையாக வைத்துக் கொண்டு இயங்கும் அறிவுக்கும் வித்தியாசம் உண்டு. மனித அறிவில் சீவகாந்த கலங்கங்கள் ஏற்பட்டிருக்கின்றன. இவை விருப்பு, வெறுப்பு, இன்பம், துன்பம், பேராசை, வஞ்சம் முதலிய 6 குணங்களால் அது கருமையத்தில் பதிவுபெற்ற கரைகளாகும். அதாவது அந்த உண்மை அறிவு, தூய்மையான அறிவு, இந்த மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கலங்கப்பட்ட அறிவு. ஒவ்வொரு எண்ணமும், ஒவ்வொரு அகக்காட்சியும் அதற்கேற்ற குணமும் நலமும் உடையதாகிறார். அவை ஒவ்வொன்றும் மனித உடலில் இருக்கும் சீவகாந்த களத்தில் கலங்கங்களை ஏற்படுத்தி விடுகின்றன. இவையே வினைப்பதிவுகள் எனப்படுகின்றன. இந்த வினைப்பதிவுகளின் தன்மைதான் மனிதனின் மனவளம் மற்றும் ஆளுமை பேராக உள்ளது. மனித மனக்கழக்கங்களை தூய்மை செய்து இறையறிவோடு மனித அறிவு இணைந்து முழுமை பெற வழிகாட்டுவதுதான் அறிவறிந்த பெரியோர்கள் தொண்டாகும். ஆம், அந்த மனித மனம் என்பது வந்த வழியிலே பல களங்கங்களை கொண்டிருக்கிறது. நேரடியாக மனிதன் மனிதனாக சுத்த வழியில் வரவில்லை. வருகின்ற வழியிலே எத்தனையோ உயிரினங்களாக, ஜீவன்களாக, விலங்குகளாக இருந்து வருகின்ற போது அந்த தன்மைகளை பெற்று வருகின்றான். அங்கே அது ஒரு கலங்கப்பட்ட நிலையில் இருக்கிறது. அப்ப இந்த உண்மையை உணர்ந்து கொண்டு அந்த மூல அறிவே நாம் முதன்மையாக இருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு வருகின்ற போது எல்லாம் ஒன்றுதான் என்ற ஒரு எண்ணம் வந்துவிடும். புலன் உணர்வால் படர்க்க நிலை எய்தி இன்ப சூழலில் சிக்கி நிற்கும் மனிதனுக்கு அறிவில் ஒரு மயக்கம் ஏற்படுகிறது. அதனால் அந்த மயக்கத்திலிருந்து தன்னை மீட்டுக் கொள்ள முடியவில்லை. மயக்கத்தில் நிற்கும் மக்களுக்கு அறிவில் நிகழும் மாற்றங்களை உணர்ந்து கொள்ள முடியாது.
இந்த மயக்கத்தில் அளவு மீறினால் துன்பமாக மாறி வருத்தும். இன்பத்தையே பெருக்கிக் கொள்ள விளைகின்றனர். ஆனால் அதன் விளைவாக துன்பமே பெருகிக் கொண்டிருக்கிறது. அறிவறிந்த மேலோர் மக்கள் அறியாமையால் துன்பங்களை பெருக்கிக் கொண்டு அவற்றில் சிக்கித்த நிலையை கண்டு வருந்தினர். சிந்தனையாற்றல் மிக்கோருக்கு அறிவு நிலையை விளக்கி அவர்களில் தெளிந்து வாழ்வாங்கு வாழ வழிகாட்டினர். சிந்தனை திறன் வளராத மக்களுக்கு செயல் ஒழுக்கம் காட்டி துன்பத்திலிருந்து விடுபட்டு வளமாக வாழ வழிகாட்டினர். முன்னது ஞான நெறி எனவும் பின்னது பக்தி நெறி எனவும் ஆம் உண்மையை உணர்ந்து அதன்படி வாழ்பவர்கள் ஞானிகள், ஞான நெறி. அந்த ஞானிகளை பார்த்து தங்களை திருத்திக் கொண்டவர்கள் பக்தி மார்க்கத்தில் இருக்கிறார்கள். உயிர் மையத்து அமைந்த அறிவானது ஐம்புலன் வழியாக உலகின் மீது படரும்போதுதான் உணர்ச்சிகளாக மனமாக இயங்குகின்றது. அதே மனம் அகத்தலத்தின் மூலம் தனது மூல நிலையை உணர்ந்து இருப்பாற்று நிலை உணரும் போது அது முழுமை பெறும். ஆம், ஐம்புலன்கள் வழியாக செயல்படுவது மனம்தான். தன்னைத்தானே உணர்ந்து கொண்டு அந்த இறைநிலையை உணர்வதும் மனம்தான். தான் தான் அந்த இறைநிலையில் முழுமையாக இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதும் மனம்தான். பிறப்பு முதல் இறப்பு வரையில் மனிதனுக்கு பொருட்களும் வசதிகளும் தேவை. மனித வாழ்வு பொருள், காமம் என்ற இரண்டில் அடங்கி விடுகிறது. பொருளையும் காமத்தையும் தூக்கும் போது பிறகு துன்பமில்லாத முறையில் சமுதாயத்தில் ஒருவருக்கொருவர் உதவியும் ஒத்து வாழ வேண்டும் என்ற அனுபவ அறிவின் வாழ்க்கை நெறி அறம் என வழங்கப்படுகிறது. ஒழுக்கம், கடமை, ஈகை என்று 3 உறுப்புகளை கொண்ட அறம் ஒவ்வொருவராலும் கடைபிடிக்கப்பட்டால் மனித சமுதாயத்தில் இன்பமும் அமைதியும் தான். மனிதனுக்கு வாழ்வதற்கு வசதிகள் வேண்டும், அனுபவிப்பதற்கு பொருள் வேண்டும். அந்த மனிதனுடைய ஒரு தேவைகள் அதனை ஒட்டி அமைகின்றன. அவ்வாறு அந்த தேவைகளை பூர்த்தி செய்கின்ற போது பிறருக்கு துன்பமில்லாத வகையிலே அவன் தனது தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். அங்குதான் ஒழுக்கம், கடமை, ஈகை என்று சொல்லக்கூடிய அந்த அறநெறி வருகிறது. ஆகவே அறநெறி என்பது ஒவ்வொருவரும் பிறருக்கு துன்பமில்லாத வகையிலே தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது. அந்த துன்பமில்லாத வகையிலே வாழ்க்கையை அமைத்துக் கொண்டு அந்த மனதின் அமைதியின் மூலமாக அந்த அறிவின் உயர்வுக்கு சென்று அந்த இறைநிலையை உணரக்கூடிய பக்குவம் பெறுவது. இறை உணர்வும் அறநெறியும் பேராய் பெற்ற எவருக்கும் எண்ணம், சொல், செயல்கள் மூன்றி மறைபொருளே பொருத்தமுள்ள விளைவாய் தோன்றி மனதுக்கு இன்ப துன்பம் அமைதி என்னும் நிறைவு தரும் திருவள்ளின் நடனம் காண்பார். நேர்வழியில் செயல் செய்வதே விளைவு கொள்வார். குறையேது எதனை எவரிடம் கேட்டு பெறுவதற்கு குற்றமற்ற குணக்கொன்று அருள் சுரங்க. ஆம், அந்த இறை உணர்வும் அறநெறியும் அந்த உண்மை உணர்வும் ஒழுக்கமான வாழ்க்கையும் அமைகின்ற போது எண்ணம், சொல், செயல்கள் அந்த மூன்றிலும் ஒரு இனிமை, ஒரு தெய்வ நியதி. அந்த தெய்வமே அந்த எண்ணத்திலும் சொல்லிலும் செயல்களிலும் அது விளைவாக தோன்றுகிறது. மனதுக்கு இன்ப துன்பம் அமைதி என்னும் நிறைவு தரும் திருவள்ளுவர் நடனம் காண்பார். ஆம், மனதுக்குள்ளே எப்பொழுதும் ஒரு இன்பமான நிலை, இயற்கையை ஒத்து வாழக்கூடிய நிலை, எல்லாம் இறைவனின் திருவுருவம், எல்லாம் இறைவனுடைய இயக்கம் என்று நினைக்கூடிய நிலை. நேர்வழியில் செயல் செய்வதே விளைவாக கொள்வார்கள். செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் அது விளைவை உணர்ந்து செய்யக்கூடிய நிலை, நல்ல செயல்களே செய்யக்கூடிய பக்குவம். அப்படிப்பட்ட நிலையில் அந்த வாழ்க்கையில் குறையேது, யாரிடம் போய் எதை கேட்க வேண்டும், எல்லாம் நிறைவாக இருக்கிறது. ஆம், குற்றமற்ற குணக்கொன்று அருள் சுரங்கம். ஒரு உண்மையான வாழ்க்கை, முழுமையான வாழ்க்கை உணர்வுகளாகவும் அறிவாகவும் அத்தெய்வீக ஆற்றலை விளைவுகளாகி இயங்கும் உண்மையினை ஒருவர் உணர்ந்து செயல் செய்து வாழ்ந்தால் அவர் செயலும் விளைவும் அருளை சார்ந்ததாகவே இருக்கும். ஆம், ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒவ்வொன்றிலும் அந்த உணர்வுகளாக மெய், வாய், கண், மூக்கு, செவி என்று சொல்கிறோமே, அதன் மூலமாக பெறக்கூடிய உணர்வுகள் ஒவ்வொன்றும் ஒரு ஒழுக்கத்தின் நிலையாக இருக்கும். அந்த அறிவின் உயர்ந்த நிலையை செய்யக்கூடிய செயல்களாக அமையும். விளைவுகளை கணித்து பிறர் உணர்வுக்கும் விருப்பத்திற்கும் மதிப்பளித்து தன்னுடைய செயல்களை முறைப்படுத்திக் கொண்டு வாழ்ந்து வந்தால் இந்த அறநெறி
வாழ்வு முறை உலகுக்கு பல நன்கடைது. ஆம், யாருக்கும் துன்பம் இல்லாத நன்மையே செய்யக்கூடிய வகையில் தன்னுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கின்ற போது அது இந்த சமுதாயத்திற்கு ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இத்தகைய அறிவும் செயலும் உள்ள மனிதனை மனித சமுதாயம் எல்லா காலங்களையும் நினைவு கூர்ந்து பின்பற்றி பயன்கண்டு வாழும். தெய்வீக ஆற்றலை உணர்ந்து தெளிவார் ஐம்பொறிகளையும் கட்டுப்படுத்தி வெற்றி கண்டவர்தான் ஒரு பொய்யான வாழ்க்கையை விடுத்து அறநெறியாக ஒழுக்க நெறியில் நிலைக்க முடியும். அவரின் செயல்களே மனித குலத்திற்கு நீண்ட காலம் நலமளிப்பதாகும், மக்களுக்கு வழிகாட்டி வாழ வைக்க உதவுவதாகும். எனவே அவரை என்றுமே மக்கள் மறக்காமல் நினைவில் வைப்பர் என்பதை மறக்க முடியாத உண்மைகள். ஆம், அத்தகைய அந்த உணர்வை பெற்றவர்கள் எப்பொழுதும் பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய நிலையில் இருப்பார்கள், ஒழுக்கத்தில் உயர்ந்து நிற்பார்கள், அறிவினுடைய உயர்ந்த நிலையில் நின்று கொண்டிருப்பார்கள். இதை வாழ்க்கையிலே ஒவ்வொரு நிமிடம் நாம் சிந்தித்து பார்க்கலாம், செயல்படுத்தி நலம் காணலாம். இறை உணர்வு என்பதை சரியாக பெற்றுவிட்டோமானால் நமது வாழ்க்கையை அறநெறியாக அமையும். நாம் யாரெல்லாம் ஒருவர் இறை உணர்வை, அந்த சுத்த வெளிதான் தெய்வம், அங்குதான் பேராற்றலும் பேரறிவும் அடங்கி இருக்கிறது, அதுதான் இந்த பிரபஞ்சமாக வந்திருக்கிறது, உயிரினமாக வந்திருக்கிறது, பார்க்கக்கூடிய எல்லாம் அந்த தெய்வத்தின் வெவ்வேறு நிலைகள் தான் என்ற ஒரு உணர்வு வருகின்ற போது அறநெறி தானாக வரும், அன்பும் கருணையும் தானாக வரும். அப்ப இறை உணர்வும் அறநெறியும் இணைந்த வாழ்வில் தான் தனி மனிதருக்கும் சமுதாயத்திற்கும் எல்லா வளங்களும் அமையும். 3 மறைபொருட்கள் பேரியக்க மண்டலத்தில் அணு முதலாக மனிதன் வரையில் எண்ணி பார்த்தோமானால் 3 பொருட்களை மறைபொருட்கள் என்று சொல்லலாம். முதலில் தெய்வம், அதனை மெய்ப்பொருள் என்று சொல்லலாம், கடவுள், பிரம்மம் என்று பல பெயர்கள் சொல்லலாம். எல்லாவற்றுக்கு மூலமாக இருப்பது அது. அது ஒரு மறைப்பொருள். சிந்தனையில் உயர்ந்தவர்கள் யாரும் அது இல்லை என்று சொல்ல முடியாது, இப்படித்தான் இருக்கிறது என்று விளக்கவும் முடியாது. இரண்டாவது உயிர். உயிர் என்பது எல்லோருக்குள்ளும் உள்ளதுதான், ஆனால் யார் அதை இவ்வாறு இருக்கிறது என்று காட்ட முடியும்? ஆக அதுவும் ஒரு மறைப்பொருள். அதற்கு மேலாக ஒரு மறைபொருள் ஒன்று உண்டு, அதுதான் காந்த ஆற்றல். மனிதர்களுக்குள்ளாக ஜீவகாந்த ஆற்றலாகவும் பேரியக்க மண்டலம் முழுவதும் வான்காந்த ஆற்றலாகவும் நிறைந்திருப்பது காந்த ஆற்றல். ஆக இந்த 3 மறைபொருள். தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த இறைநிலை, நமக்குள்ளாக இயங்கிக் கொண்டிருக்கூடிய உயிர், அது காந்த ஆற்றலாக வந்து மனமாக எண்ணமாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிற நிலை. இந்த 3 மறைபொருள். அதனை தொட்டு பார்க்க முடியாது, கண்களால் பார்க்க முடியாது, கருவிகளை கொண்டு நிரூபிக்க முடியாது. ஆகவே தான் அதை மறைபொருள் என்று சொல்கிறார்கள். இந்த 3 மறைபொருட்களை மனிதர் உணர்ந்து கொண்டால்தான் 6வது அறிவாகிய சிறப்பறிவு முழுமை வரும், முற்று பெறும். இந்த தெளிவிலேதான் இறைநிலையை முழுமையாக உணர முடியும். இந்த 3 மறைபொருளையும் தெய்வம் என்று சொல்லக்கூடிய அந்த சுத்தவெளி, வெட்டவெளி, உயிர் இனங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த உயிர் தன்மை, அங்கு வரக்கூடிய காந்த ஆற்றல், அது ஜடப்பொருளில் வான்காந்தமாக, உயிர் பொருளில் ஜீவகாந்தமாக இருக்கக்கூடிய நிலை, அந்த ஜீவகாந்த ஆற்றல் தான் விரிவடைகின்ற போது மனமாக வருகின்ற நிலை. இப்படி இந்த 3 மறைபொருட்களையும் உணர்ந்து தெளிதல், அங்குதான் அந்த இறைநிலையை முழுமையாக உணர முடிகிறது. இறை உணர்வு என்பது பெரும் மதிப்புடைய அறிவினுடைய முழுமை நிலை. பேரியக்க மண்டல உற்பத்தி, இயக்க நீதி, விளைவுகள், பயன், இவை அனைத்தும் அறிந்த அறிவின் முழுமை பெறாகும். இப்ப இறை உணர்வு என்பது என்ன? பேரியக்க மண்டலத்தில் எப்படி இது அணு முதல் அண்டு வரை உருவாகி வருகிறது, அது எப்படி இயங்குகிறது, அதனுடைய விளைவுகள் என்ன வருகிறது என்று இவற்றையெல்லாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அறிவுதான் அந்த முழுமை நிலை, அறிவின் முழுமை பேறு. இத்தகைய அறிவில் தான் அறநெறியில் பாகர். இத்தகைய அறிவு பெற்றவர்கள், அதன் உண்மையான அறிவு பெற்றவர்கள், அவர்கள் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள். அவர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நீதி ஒட்டித்தான் அமைந்திருக்கும். ஆகவே அந்த அந்த வெளிப்பாடுகளைத்தான் அறநெறி என்று சொல்கிறோம். அற உணர்வு என்பது வாழும் நெறி, ஒழுக்கம், கடமை, ஈகை. அது மகிழ்ச்சி அவர்கள் அற்புதமாக அதனை வகைப்படுத்தி இருக்கிறார்கள். அறநெறி என்பது ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற ஒரு உயர் நோக்க செயல்கள் இணைந்ததுதான். எல்லா மதங்களையும் எடுத்துக்கொண்டு பார்த்தோமானால் 2 முக்கிய கருத்துக்கள் தான். ஒன்று இறை உணர்வு, இன்னொன்று அறநெறி. இந்த 2ம் தான் எல்லா மதங்களிலும் அடிப்படையாக இருக்கக்கூடிய நிலை. கடவுளை அறிந்தவர்கள்
அந்த மதிப்புடைய மூலப்பொருள் இவ்வாறு உள்ளது என்று சொன்னார்கள், விளக்கினார்கள். அதை வைத்துக் கொண்டு நம்மில் பலர் தேடிக்கொண்டிருக்கிறோம். எல்லாம் அல்ல முழு முதற்பொருளான தெய்வ நிலையை அனுபவ அறிவாக உணர்ந்தவர்கள் அந்த அடிப்படையிலே மனிதன் எவ்வாறு வாழ வேண்டும் என்று குறிப்புகள் கொடுத்தார்கள். அந்த குறிப்புகள் தான் அறம் எனப்படுகிறது. ஆகவே கடவுளை அறிந்தவர்கள் அந்த மூலப்பொருள் இவ்வாறு உள்ளது என்று சொன்னார்கள். அவர்கள் அறிந்தார்கள், மற்றவர்களுக்கு விளக்கினார்கள். ஆனால் எல்லோரும் அதை விளங்கிக் கொண்டார்களா? எல்லோரும் அதை விளங்கிக் கொள்ளவில்லை. அவரவர்களுக்கு ஏற்ற வகையிலே அதனை எடுத்துக்கொண்டார்கள். சரி, அப்படி அந்த உண்மையை உணர்ந்தவர்கள் அவர்கள் கொடுத்த நிலையைத்தான், அந்த குறிப்புகள் தான், இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொன்ன நியதிகள் தான் அது அறம் என்று போற்றப்படுகிறது. இதுவரைய தோன்றிய மதங்கள் எண்ணிறந்தன. காலத்துக்கும் இடத்துக்கும் ஏற்ப கடவுள் என்ற ஒரு பொருளுக்கு விளக்கமும் கற்பனையும் வேறு வேறாக இருக்கு. அதே போல அறத்தை மனிதன் சரியாக உணர்ந்து திருந்த வழி செய்யவில்லை. மனிதனுக்கு இந்த இரண்டும் முக்கிய கருத்தாக இருந்த போதிலும் கூட இவை இரண்டும் மக்கள் வாழ்வு என்று பிடிபடாத செயல்படாத தத்துவங்களாக உள்ளன. ஆனால் இறை உணர்வு, அறநெறி என்கின்ற இந்த இரண்டும் தான் ரயில் ஓடுவதற்கு தண்டவாளங்கள் போல மனிதனுக்கு சரியான ஒரு முறையான ஒரு நெறியான வாழ்வை அளிக்க வல்லவை. இந்த இரண்டையும் ஒரு மனிதன் சரியாக, இறை உணர்வு என்றால் என்ன, அறநெறி என்றால் என்ன, இந்த இரண்டும் இணைந்துதான் நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை ஒரு மனிதன் சரியாக தெரிந்து கொண்டால் அந்த மனித வாழ்வு ஒரு அர்த்தம் பெற்ற வாழ்வாகும். இந்த இறை உணர்வு, அறநெறி என்று சொல்லக்கூடிய இந்த இரண்டும் இது தண்டவாளங்கள் போல. ஒரு ரயில் ஓடுவதற்கு அந்த இரண்டு தண்டவாளங்கள் வேண்டும். அதுபோன்று ஒரு மனிதனுடைய வாழ்வு அது சிறப்பதற்கு, முழுமையடைவதற்கு இந்த இரண்டும், இறை உணர்வும் அறநெறி என்பது வேண்டும். அகத்தவ பயிற்சியால் மன அலைகள் விரைவை குறித்து அந்த அமைதியை அறிவை அறிந்து மேலும் அவ்வருவமான அறிவை தான் தெய்வ நிலை என்று தானே அதுவாகி பெறுகின்ற அனுபவ நிலையிலே பெறுவதுதான் இறையுணர். எப்படி மகிழ்ச்சியார் பார், அவத்தின் மூலமாக மன அலைச்சொலரை குறைத்து அந்த அமைதி நிலை அடைந்து அங்கு மனம் கொஞ்சம் கொஞ்சமாக அமைதி அடைந்து அது அறிவின் ஒரு முழுமை நிலையை அடைகிறது. அந்த அறிவே அந்த இயற்கைதான், சுத்த வெளிதான் தான் என்ற ஒரு நிலைக்கு வந்து விடுகிறது, ஒரு அமைதியான நிலை. அப்படி அந்த மனம் அடங்கிய நிலையிலே, அறிவு ஓங்கிய நிலையிலே, எல்லாம் உள்ள சுத்த வெளி அனைத்துமாக இருக்கிறது என்ற ஒரு நிலை அது உணர்வாக பெறுகிறோம். ஏதோ மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்பதற்காக புரிந்து கொள்வதில்லை, அதை நாம் நம்முடைய உள்ளுணர்வாக பெறுகிறோம். அதுதான் அங்கு இறை உணர்வு. அதற்கு ஒரு கவி மகிழ்ச்சி சொல்கிறார் பாருங்கள், வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும், வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. அது மற்றவங்க பேசுறதுனாலயோ விவாதிப்பதனாலேயோ சண்டை போட்டுக்கிறதுனால இது கிடைக்காது. அத்து விதமாகி அவன் எங்குமாகி அணுமுதலாய் அண்டங்களாகி தாங்கும் சுத்தவெளி சூனியமாய் நிறைந்த தன்மை சூட்சுமமாய் அனுபவமாய் அறிந்து நிற்கும் தத்துவத்தின் முடிவான தானேயான தனையறிந்த வித்தை அது கற்க வேண்டாம். அந்த சுத்தவெளி, அந்த வெற்றிடம், அது பேராற்றில் பேரறிவு கொண்டிருக்கிறது. அதுதான் அனைத்துமாக ஆகி இருக்கிறது. எல்லாமாக வந்து நானுமாக இருக்கிறேன் என்ற உண்மையை உணர்ந்து கொள்கின்ற போது அந்த அந்த உணர்ந்த நிலை, அறிவு பேரறிவாக நிற்கக்கூடிய நிலை, அதுதான் அங்கே அந்த பிரம்ம வித்தை இறை உணர்வு என்ற நிலையில். எனவே இறைநிலையை எழுத்தின் மூலமோ பேச்சின் மூலமோ உள்ளவாறு விளக்கவும் விளங்கிக் கொள்ளவும் முடியாது. மகரிஷி அவர்களுக்கு உதாரணம் சொல்கிறார்கள். அவருக்கு எப்படி ஒரு அருமையான உதாரணம். அவர் சொல்கிறார், எனக்கு தந்தையார் இருந்தார். அவர் 5.5 அடி உயரம், மாநிறம், மூக்கு எப்படி இருக்கும், கை எப்படி இருக்கும் என்று வர்ணித்து நான் அவரை கண்டவாறே சொல்கிறேன். இங்கு உள்ளவர் அனைவரையும் ஓவியர்களாக நினைத்துக் கொள்வோம். ஒவ்வொருவரும் தந்தையாரின் உருவத்தை ஓவியத்தில் தீட்ட பார்க்கிறீர்கள். வர்ணித்து சொல்வதில் தவறு ஏதுமில்லை. எல்லாம் சிறந்த ஓவியர் என்று எண்ணிக்கொண்டு அவரை படமாக வரைகிறீர்கள். எந்த படமாகிலும் அந்த தந்தையாரின் உருவமாக இருக்குமா? ஒவ்வொரு வரைந்த உருவத்திலும் சில மாற்றங்கள் இருக்கும். நமது நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, பிள்ளையார் வெடிக்க போய் குரங்காய் முடிந்து என்று பழமொழி. அந்த பிள்ளையார் கதை என்னவென்றால், பிள்ளையாருக்கு முகத்திலே தும்பிக்கை உள்ளது. பொம்மை செய்பவர்கள் உறுப்புகளை முதலில் தனித்தனியாக செய்து பிறகு அவற்றை முறைப்படி தக்க இடத்தில் ஒட்டி முழு உருவத்தை அமைப்பார்கள். அப்படி செய்த போது முன்னாலே வைக்க வேண்டிய தும்பிக்கையை அந்த சிற்பியிடம் புதிதாக பயிற்சிக்கு வந்த சீடன்
பின்னாலே ஒட்டி வைத்து விட்டால் என்னவாகும்? அது வாழ்வோர் காட்சியளிக்கும். அதைத்தான் பிள்ளையார் பிடிக்க போய் குரங்காய் முடிந்து என்று சொல்வார்கள். இப்படி ஒன்று நினைக்க இன்னொன்றாக மாறுவது. இப்படி ஒவ்வொருவரும் உணர்ந்தவாறு உண்மையை சொன்னார்கள். அதை ஏற்றுக்கொண்டவருடைய தகுதிக்கு தகுந்தவாறு கருத்து வேறுபாடு வந்தது. அதனால்தான் பலவிதமான கருத்துக்களும் உருவங்களும் கடவுளுக்கு கொடுக்கப்பட்டன. ஆனால் ஒருவேளை அந்த தந்தையை நீங்கள் ஒரு முறை பார்த்திருந்தால் ஒரு சில வித்தியாசங்கள் இருந்தாலும் கூட அந்த உருவத்தை ஓரளவு எல்லோரும் அறிந்திருக்க முடியும். ஆகவே ஒரு முறை கூட பார்க்காமல் ஒரு உருவத்தை ஓவியமாக செய்தால் அது எப்படி ஒத்து வரும்? ஆகவே அனுபவபூர்வமாக உணரக்கூடிய தெய்வ நிலை எத்தனை பேர் சொன்னாலும் சரி, அவரவர்கள் உணர்ந்துதான் அதை அனுபவிக்க வேண்டிய மொழிய சொல்கின்ற வார்த்தையை வைத்துக் கொண்டு மட்டும் நான் பிடிக்க முடியாது. அந்த வார்த்தையின் மூலமாக பிற சொல்ல கேட்டாலோ எழுதியதை படித்தாலோ உணர முடியாது. உண்மைக்கு அது வேறுபட்டுத்தான் இருக்கும். இந்த குழப்பங்களை எல்லாம் நீக்கி இறை உணர்வில் ஆர்வமுடையோர் எல்லாருமே இந்த உணர்வை பெறலாம். விஞ்ஞான முறையில் விளக்கத்தையும் அகத்தவ பயிற்சி முறையும் இணைத்துக் கொண்டால் எளிய முறையில் இறை உணர்வை பெறலாம். சிந்தனை ஆற்றில் உள்ள அத்தனை பேருமே இறை உணர்வை பெற முடியும். அப்படி இறை உணர்வை சரியாக பெற்றுவிட்டால் அதிலிருந்து தானாக மலரும். யாரெல்லாம் இறை உணர்வு பெறுகிறார்களோ அவர்களுக்கு அறநெறி தானாக வரும், அறை உணர்வு தானாக வரும். அவர்கள் நல்லவர்களாகத்தான் இருப்பார்கள், இந்த சமுதாயத்துக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள். இறை உணர்விலே இருந்துதான் அறம் தலைக்கும். அதாவது சிவம் என்ற ஒன்றை உணர்ந்தால் அன்பு மலரும். வேரியக்கு வந்த தோற்றத்திற்கு மூலமான எல்லாம் அல்ல ஒரு பூரண பொருளை இறைநிலை. இறைநிலையாகிய இயற்கை என்றும் சொல்லலாம். இயற்கை இறைநிலையை இயற்கையை நான்காக பிரித்துக் கொள்ளுங்கள். உயிருள்ள ஜீவன்கள், பிரபஞ்சத்தில் உள்ள கோள்கள், விண்நிலை, எல்லாவற்றையும் பிரித்து பிரித்து பார்த்தால் அனைத்து மின்களின் கூட்டே இருப்பு நிலையாக உள்ள இறைவன். இப்படி நீங்கள் அதை பிரித்து சொல்லலாம். விண் எங்கிருந்து வந்தது? விண் என்பது பொருள் என்று வேகமாக நுண்ணியதாக தன்னைத்தானே விரைவாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒரு 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 அமைப்பு தானே அது. அந்த இருப்பு நிலை இறைவழி சுத்தவெளி என்று சொல்கிறோமே, அதிலிருந்து தோன்றியது இறை துகள், பரமணு என்று சொல்கிறோம். அந்த பரமணுக்கள் ஒன்று கூடியதுதான் விண் என்று சொல்கிறோம். ஆக விண் என்பது அந்த இறைத்துகளின் கூட்டமாக இருக்கக்கூடிய ஒன்று. அந்த விண்கள் கூடியதுதான் மறுபடியும் அது பஞ்சபூதங்களாக வருகிறது, எல்லா மாற்றங்களாக வருகிறது. இருப்பு நிலை என்னும் இறைவழி, அதன் நுண்பகுதியான அந்த நுண்விண் அல்லது பரம அணு, அது ஒன்று சேர்ந்த விண், அதனுடைய கூட்டினாலே ஆன பிரபஞ்சம், அதிலே தோன்றிய உயிரினங்கள், உணர்ச்சி, ஆற்றல், இந்த நான்கையும் எடுத்துக்கொண்டால் எல்லாவற்றையும் சேர்த்து ஒரே வார்த்தையில் இயற்கை என்று சொல்லலாமே. இயற்கை என்று சொல்லிவிட்டால் அதிலே இருந்து எதை பிரிக்க முடியும்? அதையே இறைநிலை என்று அதை தெளிவாக உணர்ந்தவர்கள் கூறும்போது அதை ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான். ஏனென்றால் செயலிலே, விளைவிலே, அளவிலே, முறையிலே மாற்றம் இருந்தாலும் பொருளிலே எல்லாம் ஒன்றுதானே. ஆதியின் அசைவே பரம அணு. அவை ஒவ்வொரு அளவில் கூட வேதம் கூறும் ஐம்பூதம் விண் முதல் மண் வரை வேறில்லை. ஆம், முதலில் அந்த சுத்த வெளியுடைய பேராற்றலும் பேரறிவும் அது இயங்குகின்ற போது இறைத்துகளாக மாறுகிறது. அந்த இறைத்துகள் ஒன்று கோடி விண் உருவாகிறது. அந்த விண்கள் ஒன்று கோடி பஞ்சபூதம் உருவாகிறது. இப்படித்தானே எல்லாம் உருவாகி நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் என்று சொல்லக்கூடிய எல்லாம் உருவானது. ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய் அவ்வொரு வரையில் வந்த கதை, செவ்விய சிறு சொல் பரிணாமம், சிறப்பை உணர்வாய் நீயுமதை. இப்படித்தான் ஒவ்வொரு பொருளும் வந்திருக்கிறது. அதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் என்ற ஆதிபரம் எடுத்த பல பல கோடி ஒரு நிறைந்த பெரிய மண்டலமே நெடிய விருந்த பேர் என்றும். ஆம், இந்த மலரே மலரே என்ற பாடலில், ஞான கலைஞர் வரப்படி பாடலில் அருட்தந்தைகளில் அற்புதமாக விளக்கி இருக்கிறார்கள். ஆக அந்த சுத்த வெளி, பேராற்றல் பேரறிவு மிக்க சுத்த வெளி, அதிலிருந்து தோன்றிய இறைத்துகள், அது ஒன்று கூடிய விண், அது ஒன்று கூடிய இந்த பஞ்சபூதங்கள், அவைதான் இந்த பேரியக்க மண்டலமாக இருக்கிறது. அதிலிருந்து வந்த அந்த உயிரினங்கள், இப்படி எல்லாம் அந்த இறைநிலையில் மாற்றங்களாகத்தான் இருக்கிறது என்ற ஒரு உணர்வை பெற வேண்டும். இதுக்கு இன்னொரு விளக்கத்தை பகிர் சொல்றார் பாருங்க. ஒரு பொன்னால் செய்யப்பட்ட ஒரு மோதிரம் என்று சொல்லலாம். அது எதனால் ஆக்கப்பட்டது என்ற கருத்தில் பொன் என்றும் சொல்லலாம். பொன் என்றாலும் மோதிரம் என்றாலும் ஒன்றுதானே.
பொன் அடைந்துள்ள குறிப்பிட்ட மாறுதலையே மோதிரம் என்று கூறுகிறோம். அதே போன்று இறைநிலை என்ற முழுமுதற் பொருள் தன் பரிணாம சிறப்பால் அடைந்துள்ள மாறுதல்கள் தான் தனித்தனியாக விண் என்றும், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்றும், கோள்கள் என்றும், நட்சத்திரம் என்றும், உயிரினம் என்று சொல்கிறோம். அப்ப எல்லாம் அந்த சுத்த வெளிதான், எல்லாம் அந்த இறைநிலைதான், எல்லாம் அதுதான் மாறி 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 இன்று நாம் பார்க்கக்கூடிய அத்தனை பிரபஞ்சமாக இருக்கிறது, அத்தனை பொருட்களாக இருக்கிறது, அத்தனை உயிரினங்களாக இருக்கிறது, அத்தனை ஜீவன்களாக இருக்கிறது, அத்தனை மனிதனாக இருக்கிறது. அதே போன்று இயற்நிலை, இறைநிலை, இயற்கை என்றாலும் அதை அடைந்துள்ள தன்மைகளை குறிப்பிட்டு தனித்தனி பெயரால் அளித்தாலும் தகும். தனித்தனியே பிரித்து பேசுவது விண்ணறிவு, பகுத்துணர்வு, அனைத்தையும் இணைத்து ஒரே சொல்லால் கூறுவது மெய்யறிவு, தொகுத்து. இவ்வளவுதான். நாம் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக சொல்கின்றோம். அதனை விண்ணறிவு அல்லது பகுத்துணர்வு என்று சொல்லலாம். எல்லாவற்றுக்கும் மூலமாக இருப்பது அது ஒன்றுதான். அதுதான் அனைத்துமாக இருப்பது. அதை தொகுத்துணர்வு என்று சொல்கிறோம். ஆம், தொகுத்துணர்வு அந்த சுத்த வெளிதான் எல்லாமாக இருக்கிறது. அதிலிருந்துதான் அனைத்தும் தோன்றி இருக்கிறது. அந்த பேரறிவு தான் ஒன்றாக இருக்கிறது. ஆனால் அதிலிருந்து இறைத்துகள் வந்தது, விண் வந்தது, காற்று வந்தது, நெருப்பு வந்தது, நீர் வந்தது, நிலம் வந்தது, இப்படி காந்தம் வந்தது, வான்காந்தம் வந்தது, ஜீவகாந்தம் வந்தது என்று பிரித்து பிரித்து பார்ப்பது அது விண்ணறிவு, பகுத்துணர்வு என்று சொல்கிறோம். ஆதி என்னும் பரம்பொருள் மெய்யெழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகிய அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். அவ்வளவுதாங்க இறை உணர்வு, வேற ஒன்றும் இல்லை. அந்த ஆதி எனும் பரம்பொருள் தான் அது எழுச்சி பெற்றது, இறைத்துகளாக வந்தது. அந்த இறைத்துகள் ஒன்று கோடி விண்ணாக வந்தது. அந்த விண்கள் ஒன்று கோடி அது காற்று, நெருப்பு, நீர், நிலமாக வந்தது. அதே விண்கள் எனது உடலுக்குள்ள இருக்கின்றது, உயிராக இருக்கிறது. இப்படி அந்த அணுக்கள் அது இணைந்து 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 மேலும் மேலும் இந்த அண்டங்களை எல்லாம் உருவாக்கி இருக்கிறது. இந்த அண்டங்கள் உருவாக்கி இந்த உயிரினங்களை உருவாக்கி இருக்கிறது. உயிரினங்கள் வருகின்ற போது அது பிறப்பு இறப்பு என்ற நிலை வருகிறது, இன்ப துன்பம் என்ற நிலை வருகிறது. கடைசியில் நீதியை உணரக்கூடிய மனிதர்கள் தோன்றுகிறார்கள், அந்த உண்மையை உணரக்கூடிய மனிதர்கள் தோன்றுகிறார்கள் என்று இத்தனையும் பார்க்கிறோம் அல்லவா? இதை உணர்ந்து கொள்வதுதான் இறை உணர்வு. இவ்வாறு ஆதியில் இருந்த ஒன்றுதான் அனைத்துமாக தன்மாற்று அடைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னொரு கவி சொல்றார்கள், அழுத்தமறை ஒன்றாற்றில் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்டகோடி அனைத்துமாக்கி வழுத்தும் ஒரு அறிவு முதல் ஐந்தும் ஆறும் வகை வகையா உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழுமுதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம் பதமடைந்தோ ஒன்றானோம் பரமானந்தம். அந்த இறை உணர்வு என்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணத்தோடு வந்த கவி. அழுத்தம் என முந்தாற்றில் ஒன்றை கொண்டே அந்த அறிவுதான், அந்த பேராற்றல் தான், அந்த பேரறிவுதான் அனைத்துமாக மாறியிருக்கிறது, உயிரினமாக மாறியிருக்கிறது, எல்லாமாக இருக்கிறது. ஆதியானது தன்னிடமுள்ள அழுத்தம் என்ற ஆற்றலை கொண்டுதான் தன்மாற்றம் அடைந்தது. எனவே அனைத்து தோற்றங்களிலும் இறையின் தன்மையை காணலாம். இப்போது அந்த உண்மையை உணர்ந்து கொள்வது என்பது சிரமமில்லை. இதற்கு மொழி வழி விளக்கம் என்று பெயர். நேர்முகமாக ஒரு குருவின் மூலம் பெறுகின்ற பயிற்சி மூலமாக மனதை அதன் அலைவரைவை சிறுக சிறுக குறைத்து நிலைப்படுத்தி அறிவாக உள்ள தானே அதுவாகி காண்பது மெய்யொன்று. தானே அதுவாகி அறிந்து கொள்ளக்கூடிய நிலையிலேதான் அவனே நான், நானே அவன் என்று உணரக்கூடிய ஒரு தெளிவு உண்டாகிறது. இதற்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம். கடலில் நீர்தான் அலையாக இருக்கிறது. அலை நின்றால் நீர்தான். அதுபோல நிலையாகிய இறைவழி உயிர்த்துகள் மையத்தில் அறிவாக இருக்கிறது. ஒவ்வொரு விண்ணின் மையத்திலும், ஒவ்வொரு துகளின் மையத்திலும் அந்த சுத்த வெளிதான் அறிவாக இருக்கிறது. அது ஜீவகாந்த ஆற்றலால் படர்க்கு எய்து அலையாக இருக்கிறது. அலை நிலையில் மனம், இருப்பு நிலையில் அறிவு. அந்த நிலையை அறிவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அறிவது என்றால் எல்லாவற்றையும் அறிவது எது? மனதின் மூலமாக அறிவுதான் அறிகிறது. மனதுக்கும் அறிவுக்கும் உள்ள தொடர்பு என்னவென்றால் அலையும் நிலையும் போன்றதே அந்த தொடர்பு. மீண்டும் அதை ஆழமாக நினைவு கொள்வோம். இந்த காலத்தில் ஓமையினாலே மறைபொருட்களை சிந்தனை அறிவிற்கு விளக்க முடியும். முற்காலத்தில் இது முடியாமல் இருந்தது. ஏனென்றால் அந்த காலத்தில் விஞ்ஞான சாதனங்கள் அவ்வளவு விரிவாக இல்லை. அதற்குத்தான் மகிழ்ச்சியோடு கவி சொல்கிறார்கள், எந்த ஒன்று அறிந்திடில் இறைவன் முதல் உயிர் வரை எல்லாவற்றையும் உணர்த்துமோ அதுவே காந்தமாகும்.
முந்தையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு ஊமையின்றி முட்டி மோதி நின்றனர். இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதை இயங்கிடும் மின்சாரம் மூலம் எல்லோருக்கும் உணர்த்தலாம். அந்த மெய்ஞானத்தோடு அணுவிஞ்ஞானம் இரண்டையும் அறிந்து ஒய்ய பாடம் போன்ற ஆத்ம ஞானம் காந்தமே. ஆம், இன்று விஞ்ஞானம் வளர்ந்து இருக்கிறது. நல்ல உதாரணங்களை சொல்லி விளக்கலாம். இப்ப காந்தம் காந்தம் என்று சொல்கின்றோமே, அந்த காந்தம் எப்படி வருகிறது? ஒரு கம்பியின் வழியாக மின்சாரம் செல்கின்ற போது அந்த மின்சாரம் ஓடுகின்ற கம்பியை சுற்றி ஒரு காந்தம் உருவாகும். அதே போன்று உயிர் என்பது உடம்புக்குள்ளே ஓடுகின்ற போது உடம்பின் உள்ளும் புறமுமாக ஒரு காந்தம் உருவாகும். இதை ஜீவகாந்தம் என்று சொல்கின்றோம், அதை வான்காந்தம் என்று சொல்கிறோம். இப்படி கம்பிக்குள்ளே ஓடுவது என்ன? அது எலக்ட்ரான்கள். அதைத்தான் மின்சாரம் என்று சொல்கிறோம். அதில் உடலுக்குள்ளே ஓடுவது அது உயிர் துகள்கள், விண்கள் தான் கோடிக்கணக்கில் உடம்புக்குள்ளே ஓடிக்கொண்டிருக்கின்ற போது அது உயிர் என்று சொல்கிறோம். இது உயிர் உருவாக்கும் காந்தம். இது உயிர் காந்தம் என்று சொல்கிறோம், ஜீவகாந்தம் என்று சொல்கிறோம். அது எலக்ட்ரான் உருவாக்கக்கூடிய காந்தம். ஆகவே அதை மின்சாரம் என்று சொல்கின்றோம், எலக்ட்ரிக் கரண்ட் என்று சொல்கின்றோம். தெய்வ நிலையை அடுத்துள்ள ஒரு மதிப்புடைய தத்துவமே காந்தம். காணும் உலகத்திற்கும் காணாத கடவுளுக்கும் இடையிலே ஒரு இணைப்பு சக்தி இருக்கிறது. அதற்கு பெயர்தான் காந்தம். தமிழிலே காந்தம் என்றும் ஆங்கிலத்தில் மேக்னட்டிசம் என்று சொல்கிறோம். ஆனால் விஞ்ஞானம் அந்த சொல்லுக்கு ஒரு அறுதியிட்ட விளக்கம் வைத்துக் கொண்டது. இதுவரையில காந்தத்தினுடைய இருப்பை விளக்கிற போது அந்த விஞ்ஞானம் அதை எப்படி சொல்கிறது? அதை கிராவிடேஷனல் போர்ஸ், எலக்ட்ரோமேக்னடிக் போர்ஸ், வீக் போர்ஸ், ஸ்ட்ராங் போர்ஸ் என்று பல நிலைகளில் அதை சொல்கிறது. மகிழ்ச்சியோடு எல்லாவற்றுக்கும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக வான்காந்தம், ஜீவகாந்தம் என்று சொல்கிறார்கள். அதை விஞ்ஞானம் அதே ஆற்றலை, அதாவது இரண்டு பொருளுக்கிடையே செயல்படும் கொண்டு கிராவிடேஷனல் போர்ஸ் என்று சொல்கிறார்கள். அது ஒரு ஒரு எலக்ட்ரான்களை வைத்துக்கொண்டு அது வெளிப்படக்கூடிய நிலையை வைத்துக்கொண்டு அதனுடைய ஆற்றல் வேறுபாட்டை குறிக்கின்ற போது எலக்ட்ரோமேக்னடிக் போர்ஸ் என்று சொல்கிறார்கள். இன்னும் ஒரு அணுவுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த நிலைகளை வைத்துக் கொண்டு ஸ்ட்ராங் போர்ஸ், வீக் போர்ஸ் என்று சொல்கிறார்கள். எந்த ஒன்றை மகிழ்ச்சி அவர்கள் வான்காந்தம் என்று சொல்கிறார்களோ அதைத்தான் விஞ்ஞானிகள் வெவ்வேறு நிலைகளில் 4 வகையான போர்ஸாக இருக்கிறார்கள். கிராவிடேஷனல் போர்ஸ், எலக்ட்ரோமேக்னடிக் போர்ஸ், வீக் போர்ஸ், ஸ்ட்ராங் போர்ஸ் என்று ஒரு 4 நிலைகளிலே பிரித்து சொல்கிறார்கள். குகைகளிலும் காடுகளிலும் தனித்தனியாக வாழ்ந்த மனிதன் இப்பொழுது சேர்ந்து வாழ பழகி கொண்டான். இனி இந்த நிலையை மாற்றிக்கொண்டு விலங்குகள் இப்போது தனித்தனியாக வாழ முடியாது. ஏனென்றால் மனிதனுக்கு பலருடைய உழைப்பால் உருவாகும் பொருட்கள் தேவைப்படுகிறது. விலங்கினங்கள் இயற்கை வளத்தை நேரடியாக வாழ்வின் வளமாக மாற்றிக்கொள்கின்றன. ஆனால் மனிதன் இயற்கை வளங்களை உடல் உழைப்பாலும் அறிவின் திறனால உருமாற்றி வளர்வெடுத்து அணுகக்கூடிய வாழ்க்கை கலை கற்றுவிட்டான். இதனால் மனிதனின் வாழ்க்கை தரமும் அறிவும் திறனும் நாளுக்கு நாள் உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில் குழப்பம் விளையாமல் இருக்கவும், சிக்கல்கள் தோன்றாமல் பெருகாமல் இருக்கவும் விலங்கினங்களுக்கு தேவைப்படாத ஒன்று மனிதனுக்கு தேவைப்படுகிறது. அதுதான் அறநெறி. விலங்குகளுக்கு இந்த அறநெறி என்பது தேவைப்படுவதில்லை. ஏனென்றால் விலங்குகள் இயற்கையில் கிடைப்பதை அப்படியே அனுபவித்துக் கொள்கின்றன. அதை தரமாற்றி செய்வதில்லை. ஆனால் மனிதன் அப்படி இல்லை. இயற்கை வளங்களை வாழ்வின் வளமாக மாற்றிக்கொள்கிறார். அதை எடுத்து தனக்கு வேண்டியவாறு அமைத்துக் கொள்கிறார். தனக்கு வேண்டிய விவசாயத்தை, உணவுப் பொருளை தானே உற்பத்தி செய்து கொள்கிறார். அந்த அந்த பொருளை பாதுகாக்க வேண்டிய அந்த நிலை மனிதனுக்கு இருக்கிறது. அதை உற்பத்தி செய்ய வேண்டிய நிலையில் மனிதன் இருக்கிறார். அதை தரமாற்றி அதை தனக்கு வேண்டிய வகையில் வைத்துக் கொள்கிறார். இங்கேதான் அறநெறி தேவைப்படுகிறது. ஒருவர் உற்பத்தி செய்த பொருளை இன்னொருவர் எடுக்கக்கூடாது. ஒருவர் தனது தேவைக்கேற்ப அதை தரமாற்றி வைத்திருப்பார்கள். அதை இன்னொருவர் எடுத்துக்கொண்டு அனுபவிக்கக்கூடாது. அங்கு ஒரு ஒழுக்க முறை தேவைப்படுகிறது. ஆக மனிதனுக்குத்தான் அந்த அறநெறி என்று தேவைப்படுகிறது. விலங்குகளுக்கு அது தேவையில்லை. என்று சொன்ன விலங்குகள் இயற்கையில் கிடைப்பதை அப்படியே அனுபவித்து பழகிக்கொள்ளும். அதற்கு தனியாக அறநெறி என்பது தேவையில்லை. ஆனால் மனிதன் இயற்கை வளத்தை வாழ்வு வளமாக மாற்றிக்கொள்கிறார். அப்படி மாற்றிக்கொள்கின்ற போது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனி தேவைகள் இருக்கின்றன, தனித்தனியாக பழக்கங்கள் இருக்கின்றன, தனித்தனியாக வாழ்க்கை முறைகள் இருக்கிறது. ஆகவே ஒருவருக்கு ஒரு சிக்கல் இல்லாத, ஒரு துன்பம் இல்லாத நிலையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த அறநெறி என்பது மனிதனுக்குத்தான் அங்கே தேவைப்படுகிறது. அந்த அறநெறியை 3 நிலைகளாக மகிழ்ச்சியோடு பிரித்து சொல்கிறார்கள். ஒழுக்கம், கடமை, ஈகை. ஆம், அந்த ஒழுக்கத்தை பற்றி வள்ளுவர் சொல்கின்ற போது ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் என்று சொல்கிறார். ஆம், அந்த ஒழுக்கம் என்பதுதான் உயிரை விட மேலான ஒன்று. ஒழுக்கத்தை உயிரை காப்பது போல காத்து வாழ்ந்தால் இறை உணர்வை பெறுகிறேன். அப்ப யாரெல்லாம் ஒருவர் ஒழுக்கத்தை போற்றி பாதுகாக்கிறார்களோ அவர்கள் கண்டிப்பாக அந்த இறை உணர்வை பெறுவது உறுதி. ஒழுக்கம் குறைந்தால் அங்கு இறை உணர்வு என்பது பெற முடியாத ஒன்றாகிவிடும். அறநெறியின் முதல் உறுப்பு ஒழுக்கம். எந்த செயலை செய்தாலும் அதற்கான விளை வருவது உறுதி.
எனவே எண்ணம் சொல் செயலால் யாருக்கும் எப்போதும் துன்பம் வாழ்வது ஒழுக்கமாகும். இது வேதாத்திரி மகிழ்ச்சிகள் எண்ணம் சொல் செயலால் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்தில் பிற்காலத்தில் உடலுக்கோ மனதுக்கோ அறிவிற்கோ எண்ணம் சொல் செயல் துன்பம் வாழ்வது ஒழுக்கம் என்று சொல்கிறார்கள். இது ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்திருக்காங்க. இதற்கு பிறகு ஒழுக்கம் என்றால் என்ன என்பதை பற்றி பல அறிஞர்கள் எடுத்த கேள்விக்கு மீண்டும் கேள்வி இயலாத வகையிலே அருட்தந்தை அவர்கள் ஒரு பதிலை கொடுத்திருக்காரு பாருங்க. இது எல்லா இடத்திலையும் போட்டு பார்க்கலாம். ஒழுக்கம்னா என்னன்னு எங்கெல்லாம் சந்தேகம் வருதோ அங்கெல்லாம் போட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்து உங்களுக்கு கோபம் அடிக்கடி வருகிறது. இந்த கோபம் என்பது தனக்கும் தீங்கு செய்யும், பிறருக்கும் தீங்கு செய்யும், தற்காலத்திலும் தீங்கு செய்யும், பிற்காலத்திலும் தீங்கு செய்யும், உடலுக்கும் தீங்கு செய்யும், உள்ளத்துக்கும் தீங்கு செய்யும். அப்போ கோபம் வந்தால் நீங்கள் ஒழுக்கம் இல்லாத மனிதன், அவ்வளவுதான். நம்ம பொதுவாக ஒழுக்கம் இல்லாதன்னா ஏதோ ஒரு ஆண் பெண் நட்பில எங்கேயோ ஒரு தவறு வந்துச்சு, அதை மட்டும்தான் ஒழுக்கம் சொல்ற. அது அல்ல. கோபம் வந்தால் நீங்க ஒழுக்கம் இல்லாத, பேராசை இருந்தால் ஒழுக்கம் இல்லை, கடும் பற்றி இருந்தால் ஒழுக்கம் இல்லை, அங்கு பஞ்சம் இருந்தால் ஒழுக்கம் இல்லை. அந்த 6 குணங்கள் பேராசை, சின்னம், கடுப்பற்று, முறையற்ற வாழ்க்கை வச்சு உயர்வாழ்வான் வஞ்சம் என்று சொல்கிறவே, அந்த 6ல எது இருந்தாலும் சரி அது ஒழுக்கம் இல்லை. பொதுவா நம்ம அந்த முறையற்ற வாழ்க்கை வச்சு மட்டும் சமுதாயத்தை சொல்றோம். அப்படி இல்லை. எது இருந்தால் கோபம் இருந்தா ஒழுக்கம் இல்லாதவர்கள் தான், வஞ்சம் இருந்தா ஒழுக்கம் இல்லாதவர்கள் தான். அது ஃபார்முலாவை போட்டு பார்த்தா அப்படித்தான் வரும். இதுக்கு மகிழ்ச்சிகள் எவ்வளவு அழகாக கொடுத்திருக்காரு பாருங்க. கடமையை உணர்ந்திடு, காலத்தில் செய்திடு, உடம்புக்கும் நல்லது, உள்ளமும் அமைதியா. மகிழ்ச்சி சொல்லாங்க பாரு. சரியான காலத்துல சரியா செய்ய வேண்டிய வேலை செய்யும். கடமையை சரியாக உணர்ந்து காலத்தில் செய்தாலே உலகில் உள்ள அனைத்து சிக்கல்கள் நீங்கிவிடும். ஆமா, எல்லாரும் அவரவர்கள் வேலையை அவரவர்கள் சரியாக செய்தால் எந்த துன்பம் வராது. இன்னைக்கு நிறைய பேர் தன்னுடைய வேலைகளை செய்வதில்லை. செய்யக்கூடிய அளவிற்கு உடல் தகுதி இருக்கிறது, வாழ்க்கை வசதிகள் இருக்கிறது, ஆனால் செய்யவில்லை. கடன், என் கடமை என்பது கடன் பிளஸ் மை. நாம் ஏற்கனவே இந்த சமுதாயத்தை கடன் பெற்றிருக்கிறோம், பெற்றோர்களுக்கு உறவுகளுக்கு நாம் கடன் பெற்றிருக்கிறோம். நாம் பெற்ற கடனை திருப்பி செலுத்த வேண்டும். அதைத்தான் கடமை என்ற வகையில் சொல்கிறார்கள். ஒருபடி உணவில் உலக ஒற்றுமை கண்டிடு, உழைப்பால் பதில் உலகிற்கு தந்திடு என்று வாக்கோளத்தில் சொல்கிறார்கள். நான் ஒரு கைப்பிடி சாப்பாடு வச்சுட்டு அதை நினைச்சு பாருங்க. இந்த அரிசி எங்கிருந்து வந்துச்சு, பருப்பு எங்கிருந்து வந்துச்சு, இந்த காய்கறி எங்கிருந்து வந்துச்சு, எல்லாம் ஒன்னொன்னே நினைச்சு பாருங்க. அப்ப எத்தனையோ இதில் உழைப்பாளிகள் அடங்கி இருக்கிறார்கள். அத்தனை பேருடைய உழைப்பையும் நாம் உணவாக எடுத்துக்கொள்கிறோம். அவர்களுக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்? அப்ப என்னுடைய அறிவை வைத்துக் கொண்டு, என்னுடைய உடல் திறமையை வைத்துக் கொண்டு நான் ஏதோ ஒரு வகையில் இந்த சமுதாயத்துக்கு அதை திருப்ப செலுத்த வேண்டும். அப்படி திருப்ப செலுத்தவில்லை என்று சொன்னால் நான் கடனாளியாகவே இறந்து விடுவேன். என இத்தனை பேருடைய உழைப்பையை நான் பயன்படுத்திக் கொண்டே அந்த வாழ்க்கை சுகத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கிறேன். நான் உண்ணும் உணவு பிற கொடுத்தது, உடுத்தும் உடை பிற கொடுத்தது, நான் குடியிருக்கும் வீடு பிற செய்து கொடுத்தது. அப்ப நான் என்ன செய்ய முடியும்? எனது அறிவை வைத்துக் கொண்டு, எனது ஆற்றலை வைத்துக் கொண்டு என்னால் இந்த சமுதாயத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதனை செய்தே ஆக வேண்டும். அப்பொழுதுதான் அந்த கடன் என்பது அடையும். இல்லை என்று சொன்னால் கடனோடு நாம் இறந்து விடுவோம். இன்று இந்த கடமையை செய்பவர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருகிறது. ஆகவேதான் துன்பங்கள் அதிகமாகி வரும். எல்லாரும் வாழ்க்கையை அனுபவிக்கிறாங்க, எல்லாரும் சாப்பிட்றாங்க, எல்லாரும் தூங்குறாங்க, எல்லாருக்கும் வீடு வேண்டி இருக்கு. ஆனால் எல்லாரும் உழைக்கிறது. உழைப்பவர்கள் சிலர், உழைக்காமலே வாழ்க்கையை அனுபவிப்பவர்கள் பலர். இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர், பலர் நோலாதவர். வள்ளுவர் சொல்றார் பாரு. எத்தனையோ பேர் உழைக்கிறது இல்லை, ஆனா அனுபவிக்கிறார். அப்ப எப்படி இந்த வறுமை வராம செய்யும்? அப்ப உலகத்தில் வறுமை வருகிறது என்று சொன்னால் உழைப்பவர்கள் எண்ணிக்கை குறைந்து கொண்டிருக்கிறது, உழைக்காமலே வாழ்க்கையை அனுபவிக்கூடிய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. அப்போ வறுமை வரத்தான் செய்யும், துன்பங்கள் வரத்தான் செய்யும். அதனாலதான் எப்படி இருந்தாலும் சரி ஒவ்வொருவரும் இந்த சமுதாயத்திற்கு கடமையாற்றுவது. கடமை எப்படி செய்ய வேண்டும் என்பதற்கு மகிழ்ச்சி சொல்கிறார்கள். தான், குடும்பம், சுற்றம், ஊர், உலகம். ஒரு கவியில் சொல்றார் பாருங்க மாக்கோளத்துல, உடல், குடும்பம், சுற்றம், ஊரார், உழவோர் காற்றும் கடமை முறையே முக்கியம். முக்கியம் கெடாமல் ஒன்றினால் மற்றொன்று கெடாமல் பார்த்துக்கொள். இப்ப முதல்ல தனக்கு செய்ய வேண்டிய கடமை, குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமை, சுற்றத்திற்கு செய்ய வேண்டிய கடமை, ஊருக்கு செய்ய வேண்டிய கடமை, உலகத்திற்கு தனக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? அந்த உணவு முறையிலே ஒரு கட்டுப்பாடு வேண்டும். அன்றாடம் எழணும், உடற்பயிற்சி செய்யணும், தியானம் செய்யணும், காயல் பயிற்சி செய்யணும், எண்ணம் சொல் செயல் சரியாக இருப்பதற்கு அகத்தாய்வு செய்யணும், யாருக்கு துன்பம் வராத வகையில் வாழ்க்கையை பார்த்துக் கொள்ளணும், தனக்கு வேண்டிய உணவை தானே தயார் செய்யக்கூடிய, தனக்கு வேண்டிய உணவை தானே சம்பாதித்துக் கொள்ளக்கூடிய, தனக்கு வேண்டிய வாழ்க்கை தேவைகளை நாம் அந்த உழைப்பின் மூலமாக, அறிவின் மூலமாக ஈட்டிக் கொள்ளக்கூடிய நிலையை வர வேண்டும். அப்ப தனக்கு செய்ய வேண்டிய கடமை,
குடும்பம், கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, சுற்றம், ஊர், உலகம் என்று ஒவ்வொன்றாக அந்த கடமைகள் நிறைவேற வேண்டும். ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய உடலை வலிமையாகவும் நலமாகவும், மனதை தெளிவாகவும் வளமாகவும், உயிரை தூய்மையாகவும் வைத்துக் கொள்வது தலையாய கடமை. மேலும் இயற்கை நீதிகளை அறிந்து கொண்டு, இயற்கைக்கு இசைவாகும் சமுதாய அமைப்புகளின் நீதிகளை அறிந்து கொண்டு சமுதாயத்துக்கு ஒத்தும் உதவி வாழ வேண்டியது முக்கியமான கடமை. ஒவ்வொருவரும் தனக்கு செய்ய வேண்டியது தன்னுடைய உடலை, தன்னுடைய மனதை, தன்னுடைய உயிரை சரியான முறையில் பாதுகாக்கக்கூடிய வகையிலே அந்த வாழ்க்கை வசதிகளை எடுத்துக்கொள்வது. உடல் நலம் அறிவின் உயர்வுமே பெருநிதி, கடமையின் சிறப்பே களங்கமில்லா வாழ்வு என்று மகிழ்ச்சியோடு சொல்கிறார்கள். நம்ம உடம்பு, என் உடம்பு தானே, நான் கவனிக்க மாட்டேன்னு சொன்னா அப்ப யாரு கவனிப்பாங்க? அந்த உடம்புக்கு நோய் வந்தா குடும்பத்தை கவனிக்க முடியாது, குழந்தைகளை கவனிக்க முடியாது, பெற்றோரை கவனிக்க முடியாது. அப்ப சமுதாயத்துக்கு பாரமாகி விடுகிறோம். ஆகவே உடம்பை கவனிக்கவில்லை என்று சொன்னால் நீங்கள் நீண்ட நாள் உயிர் வாழ முடியாது. உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரும். அப்ப உடம்பு இல்லை, உயிர் இல்லைன்னு எப்படி மெய்ஞானம் அடைய முடியும்? மெய்ஞானம் அடைய வேண்டும் என்று சொன்னால் ஆரோக்கியமான உடல் வேண்டும். அந்த ஆரோக்கியமான உடலுக்குள்ளே திணிவு பெற்ற உயிர் ஆற்றல் வேண்டும். அந்த இரண்டும் இருந்தால்தான் மெய்ஞானத்தை நோக்கி நாம் நகர முடியும். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேனே, உயிர் வளர்த்தேனே என்று திருமூலர் சொல்கிறார்கள். ஆம், உடம்பை கவனிக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. தனி மனிதன் தான் என்ற நிலையில் நாம் செய்ய வேண்டிய நிலை. அதற்குத்தான் மகிழ்ச்சியோட எளிமையான உடற்பயிற்சியில் செய்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அப்ப யாரெல்லாம் உடற்பயிற்சி செய்கிறார்களோ அவருடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். யாரெல்லாம் காயல் பயிற்சி செய்கிறார்களோ அங்கு உயிர் ஆற்றல் நிரம்பி இருக்கும். யாரெல்லாம் தியானம் செய்கிறார்களோ அங்கு மனம் அமைதியாக இருக்கும். அகத்தாய்வு செய்ய செய்ய குணநலன் கூடிக்கொண்டிருக்கும். அப்ப இவையெல்லாம் ஒரு தனி மனிதன் தான் என்ற நிலையிலே ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும். இது தனக்கு செய்ய வேண்டிய கடமை. இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய ஒவ்வொருக்கும் நல்லாற்றுகின்றதை. கடுத்து குடும்பம். குடும்பம் என்றால் என்ன? பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி என்ற நிலை. இந்த மூன்றும் சேர்ந்துதானே இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கு. யார் இந்த மூவர்? பெற்றோர், வாழ்க்கை துணை, குழந்தைகள். இந்த மூவர் தானே. மூவருக்கும் செய்ய வேண்டிய கடமை இங்க இருக்கிறது. அப்ப எல்லோரும் சந்தோஷமா இருக்கணும், எல்லாரும் மகிழ்ச்சியா இருக்கணும், எல்லாருக்கும் வேண்டிய உணவு கிடைக்கணும், எல்லாருக்கும் வேண்டிய உடை இருக்கணும், எல்லாருக்கும் வேண்டிய வாழ்க்கை வசதிகள் இருக்கணும், எங்கும் குறை வரக்கூடாது. எந்த இடத்துல ஒரு குறை இருந்தாலும் சரி இது குடும்பத்தில் பிணக்காக மாறும், துன்பமாக மாறும். இல்லறமே நல்லறம், நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். இல்லறத்தான் தான் தனது வாழ்க்கை, தான் தனது வாழ்க்கை துணை, குழந்தைகள், பெற்றோர்கள் என்று மூவருக்கும் கடமை செய்ய வேண்டும். சரி, அடுத்தது என்ன பண்ணணும்? சுற்றம். தான் குடும்பம், அடுத்தது சுற்றம். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள் தான் என்றாங்க ஐம்புலத்தார் ஒம்பல் தலை. பாருங்க, தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் என்று சொன்னதை வள்ளுவர் எப்படி சொல்கிறார் பாருங்கள். அது அப்படி அங்க மாத்தி சொல்றார். தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம். அந்த உலகம் அது நல்லவர்கள் எல்லாம் சேர்ந்தது. அதைத்தான் தென்புலத்தார் சொல்கிறார்கள். தெய்வம், விருந்து, ஒக்கள், அந்த சுற்றம் என்பதுதான் அங்கே ஒக்கல் என்று வருகிறது. அப்ப தான் அந்த குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்பதை அந்த வள்ளுவர் அவருடைய மொழியிலே சொல்கிறார்கள். தென்புலத்தார் என்பது பிரம்மரந்திரம் என்னும் தலை உச்சி மையத்தில் மனதை நிறுத்தி தவம் செய்யும் யோகிகளை குறிக்கும். காந்தாற்றில் எந்த பக்கம் பொருட்கள் இழுக்குமோ அந்த பக்கத்தை வடக்கு என்று சொல்வது வழக்கம். மனிதனை பூமியின் மைய கவர்ச்சி கால் பாதம் இருக்கும் பக்கமாக தீர்த்து பிடித்துக் கொண்டிருக்கிறது. கால் இருக்கும் பக்கம் வடக்கு என்று சொன்னால் தென்பக்கம் தலைதானே. தலை உச்சியில் தானே பிரமரந்திரம் என்ற சகசிராகாரம், துரியம், பிணியல் சுரப்பி மையம் கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. எனவே அவர்கள்தான் யோகியர்கள், தென்புலத்தார்கள், அறிவிலே உயர்ந்தவர்கள், தவம் செய்யக்கூடியவர்கள், ஞானிகள். அவருடைய உறவு வேண்டும். தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கல். அப்போ இப்படி அந்த தான் குடும்பம், சுற்றம், ஊர், உலகம் என்பதை அந்த வள்ளுவரும் தனக்குரிய பாணியில் சொல்லி இருக்கிறார். நமக்கு நெருங்கிய உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோர்கள் செய்ய வேண்டிய கடமை மிக மிக முக்கியம். சுற்றம் பார்க்கின் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. உண்மையிலேயே உங்களுக்கு உறவினர்கள் நிறைய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் குறை காணக்கூடாது, யாரையும் அடிக்கடி குறை சொல்லக்கூடாது. அப்படி குறை சொன்னால் நமக்கு சுற்றம் நிற்காது. எல்லார் மனிதர்களும் சில குறைகள் இருக்கத்தான் செய்யும்.
அதை பெரிதுபடுத்தாமல் சகித்துக் கொள்ளக்கூடிய தன்மைகள் இருந்தால்தான் உறவினர்கள் நிறைய இருப்பார்கள். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை, ஔவையார் சொல்கிறார். இந்த உலகில் தவறே செய்யாமல் 100% சரியாக இருக்கும் பெரும்பாலானவர் காண முடியாது. நம்ம அருகில் இருப்பவர்கள் மிகச் சரியாக இருக்க வேண்டும் என்ற எதிர்பார்ப்பை நாம் வைத்துக் கொள்வதால் அருகில் இருப்பவர்களின் சிறிய தவறுகளை கூட மன்னித்து விடாமல் பெரிதுபடுத்துகிறோம். அதோடு மட்டுமல்லாமல் அவர்களுக்கு செய்யும் கடமையில் விளங்குகிறோம். எல்லாரும் இப்படித்தான் 100க்கு 100 எப்படி இருக்க முடியும்? ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கத்தான் செய்யும். அதை சகித்துக் கொள்ள வேண்டும். சகித்துக் கொண்டால்தான் அங்கே உறவு நீடிக்கும். சகித்துக் கொள்ளாமல் அதை பெரிதுபடுத்திக் கொண்டிருந்தால் எப்படி உறவு நீடிக்கும்? அங்கு உறவு இருக்காது, நட்பு இருக்காது. ஆகவே குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. கொஞ்சம் சகித்துக் கொள்ளக்கூடிய தன்மை வேண்டும். பாருங்க, மகிழ்ச்சி சொல்றாரு பாருங்க. உருவாகி உடல் வளர்ந்து வாழ்கின்றேன், என் உடலை வளர்த்து அறிவூட்டி வாழ்வதற்கென்னை ஒரு மனிதன் ஒரு மனிதனாக்கி வைத்தும் இன்று கூட உணவு, உடை மற்றும் பல வசதியெல்லாம் தருகின்ற மனிதனம் தனக்கு என் சக்தி தக்கபடி பயன்படுத்துகின்றேன் என்ற பெருநோக்கு செய்கையே நிஷ்காமிய கர்மம். ஆம், இப்படி நான் வாழ்வதற்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த சமுதாயம் எனக்கு உணவு, உடை, இருப்பிடம் எல்லாம் கொடுத்திருக்கிறது. அந்த சமுதாயத்திற்கு நான் என்னுடைய அறிவை பயன்படுத்தி, உடல் பலத்தை பயன்படுத்தி நான் ஏதாவது செய்து கொண்டே இருப்பேன். எந்த வகையான எதிர்பார்ப்பும் இன்றி நான் இந்த சமுதாயத்திற்கு, ஏன்னா நான் வாழ்வதற்கு இந்த சமுதாயம் காரணமாக இருக்கிறது. ஆகவே என்னுடைய அறிவையும் ஆற்றலையும் இந்த சமுதாயம் நன்றாக இருப்பதற்கு நான் பயன்படுத்துவேன். அதை எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் பயன்படுத்துவேன் என்பதுதான் கடமை என்ற நிலையில் சொல்கிறார்கள். இவற்றை ஒவ்வொருவரும் அவரவர் தகுதிக்கு நிலைமைக்கு பொருத்தி பார்த்து உணர்ந்து அதற்கு ஏற்றவாறு கடமையாற்றவில்லை என்றால் சமுதாயத்தின் வளம் குறையும். அந்த அளவிற்கு ஒவ்வொருவரின் உடல், மனம், பொருள், வாழ்க்கை வளங்கள் குறையும். இம்முறையில் சமுதாய வளம் குறைந்ததன் காரணமே இன்று உலகில் காணுகின்ற பற்றாக்குறை, வறுமை, எல்லா துன்பங்களும் அதுதான். எல்லோரும் தனது கடமையை சரியாக செய்திருந்தால், எல்லோரும் தனது உழைப்பை சரியாக செய்திருந்தால் இந்த வறுமை என்பது இருக்காது. கடன் என்ப நல்லவை எல்லாம் கடனறிந்து சான்றாண்மை மேற்கொள்வர்காம். தான் வாழ்கின்ற வாழ்க்கையை அறிந்து தனது கடமையை உணர்ந்து எப்பொழுதும் தான் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய பண்புகளை வளர்த்துக் கொள்ளக்கூடியவர்கள், தன்னுடைய அறிவையும் ஆற்றலை முறையாக பயன்படுத்திக் கொண்டு இந்த சமுதாயத்திற்கு ஏதோ ஒரு வகையிலே தன்னுடைய எண்ணம், சொல், செயல்களை பயன்படுத்திக் கொண்டு நல்ல காரியங்கள் செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் சான்றோர்கள். ஆக கடமை, நாம் கடன்பட்டு இருக்கிறோம், அந்த கடனை திருப்பி அடைத்தாக வேண்டும். முறையாக கடனை அடைப்பவர்கள் தான் சான்றோர்கள் என்ற நிலைக்கு இருக்கிறார்கள். ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் அல்ல. ஆம், நீங்கள் ஒரு புகழோடு வாழ வேண்டுமா? அப்ப எல்லாருடையும் ஒற்றுமையா இருக்கணும், எல்லாருக்கும் விட்டு கொடுக்கணும், கொஞ்சம் அனுசரிச்சு போகணும், தியாகம் செய்யணும். அப்பொழுதுதான் ஒரு 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 இசைவான வாழ்க்கை வாழ முடியும். அப்படி வாழ்வதுதான் வாழ்க்கை. அப்படி இல்லாம முரண்பட்டு வாழ்வது வாழ்க்கை அல்ல. ஈதல் இசைபட வாழ் அது வல்லது ஊதியம் இல்லை. அது தவிர வேற என்ன நம்ம செய்ய முடியும்? எந்த வகையில வாழ்க்கை வாழ முடியும்? ஈகை பற்றி வேதாந்தி மகிழ்ச்சியோட ஆழமான கருத்து. எந்த எதிர்பார்ப்பும் இன்றி பிற உயிர்களின் துன்பத்தை போக்குவது. நம்ம 2 பண்பாட்டில் சொல்றோமே, நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அதுதான் ஈகை. இயற்கை தத்துவம், மனிதனின் சிறப்பு, சமுதாய அமைப்பு என்ற 3ஐயும் அறியும் போதுதான் ஈகை என்ற நற்குணம் வரும். மனிதன் தனது பிறப்பிடம், இருப்பு, இயக்கம், முடிவு அறிந்து மனிதன் இயக்கத்தை ஒழுங்குபடுத்தும் போது தான் பிற உயிர் மதிப்பை உணர்ந்து ஈகையாக்கி, ஆமா தெரிஞ்சு போச்சு, நம்ம சுத்த வெளியிலிருந்து வந்தோம், இறைத்துகளாக வந்தோம், விண்ணா வந்தோம், காற்று, நெருப்பு, நீர், நிலமாக வந்தோம், பிரபஞ்சமாக வந்தோம், உயிரினமாக வந்து மனிதனாக இருக்கிறோம். நாம் பார்க்கின்ற ஒவ்வொரு மனிதனும் இப்படித்தான் வந்திருக்கிறான். ஆக ஒவ்வொரு மனிதனும் தெய்வத்தின் நிலையாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறான். ஆகவே யாருக்கும் துன்பம் கொடுக்காத வகையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்மால் முடிந்த வரை அத்தனை பேருக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று உணர்ந்து கொள்கின்ற போது அங்குதான் ஈதல் இசைப்பட வாழ்தல் என்ற தன்மை வருகிறது. பொருளை கொடுப்பது மட்டும் ஈகை இல்லை. பிறர் உயிர் படும் துன்பத்தை எந்த செயலை செய்து நீக்கினாலும் அது ஈகைதான். அனைவரும் தங்கள் உழைப்பின் பலனில் ஒரு பகுதியை ஒதுக்கி வைத்து ஈகையாக்க வேண்டும். தனது வருமானத்தில் ஒரு சதவீதத்தை ஈகையாக அளிக்க வேண்டும் என்று மகிழ்ச்சி அவர்கள் சொல்கிறார்கள். தவமும் அறமும், தவம் முறையும் அறநெறியும் பற்ற தருக்கின்ற தன்மணிப்பு குன்றி போகும். ஆம், ஒரு மனிதன் ஆழமாக தவம் செய்ய ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ
அங்கு தன்மணிப்பு என்பது இல்லாமல் போய்விடும். அது பாவ வினைகள் புதிது எழ முன்னம் செய்த பதிவுகளும் மறைந்து ஏற்கனவே இருக்க பழைய பதிவுகளும் போய் மெய்ப்பொருள் காணும் சிவநிலையை சீவநிலையை உணர்ந்து கொண்டால் சிறுமை தரும் மனமயக்கமாய் ஏது. ஆம், அந்த உண்மையை நமக்குள்ளாக அடங்கக்கூடிய உண்மை ஒவ்வொரு உயிர் துகளிலும் அடங்கி இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருளை உணர்ந்து கொண்டால் அங்கே மயக்கம் ஏது. எவரெனினும் இவ்வழியால் அன்றி உய்ய ஏது வழி வேறு எண்ணிப்பாரு. வேறு என்ன வழி இருக்கிறது? ஒரு மனிதனுக்கு தவமும் அறமும் தான். தவத்தின் மூலமாக அந்த இறை உணர்வு பெறுதல், நல்ல செயல்களின் மூலமாக அறம், இதுதான் ஒரு மனித வாழ்க்கை. இது ரெண்டுமே தவிர எனக்கு தவம் செய்யறதுக்கு நேரம் இல்லை, நல்லது செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லையே. இந்த தவம் செய்வதற்காகவும் அறநெறி வாழ்வதற்காகவும் கிடைத்த ஒரு வாய்ப்பு தானே இந்த வாழ்க்கை. மழித்தலும் நீட்டலும் வேண்டாம், உலகம் பழித்தது ஒழித்து விட்டு என்ன மாதிரி வள்ளுவர் சொல்றாரு. ஏன் நீங்க நீட்டமா தாடி வச்சுக்கணும்? ஏன் மொட்டை அடிச்சுக்கணும்? அது தேவையில்லையே. நீங்கள் உலகம் பழித்ததை எதுவெல்லாம் தவறு என்று ஞானிகள் சொல்கிறார்களோ அந்த தவறை செய்யாமல் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால், நல்லது என்று எதை சொல்கிறார்களோ அதன்படி வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால் நீங்க ஒன்றும் பெருசா தாடி வச்சுக்க வேண்டியதில்லை, மொட்டை அடிச்சுக்க வேண்டியதில்லை. சடங்குகள், இந்த சடங்குகள் எல்லாம் எதற்கு வேண்டியதில்லை. நீங்கள் நல்லதை கடைபிடித்தால் போதும். உலகத்திற்கு துன்பம் செயல் செய்வதை விட்டு ஒழிக்காமல் மொட்டை அடித்தும் தலைமுடி மலித்துக் கொண்டும் தாடி நீட்டிக்கொண்டும் வெளி வேஷப்பட்டுக் கொள்வதால் எந்த பயனும் இல்லை. முன்னோர்கள் செய்த வினைப்பதிவு வித்தில் உண்டு, மூளையிலே உன் செயலில் பதிவனைத்தும் உண்டு, விண்ணே நீ செய்வனைக்கு புலனைந்தும் இயக்கி பெற்ற பழக்க பதிவு உண்டு. இம்மூன்றும் உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிப்பதவை அகற்றி வர வேண்டும். தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற அணிக்கு பொருள் செல்வாக்கு பயனாகும். உங்ககிட்ட இருக்கிற பொருளோ செல்வாக்கோ உங்க பாவப்பதிவு நீக்கிறதுக்கு பயன்படுத்தாது. தவம் செய்யணும், தற்சோதனை செய்யணும், கொஞ்சம் கொஞ்சமா அந்த பதிவை நீக்கணும். மகரி சொல்லியிருக்கார், ஆகனை செய்கின்ற போது நாம் ஆகாமிய கர்மத்தை சரி செய்து கொள்கிறோம், துரிய தவம் மாற்றுகின்ற போது அந்த பிராரத்த கர்மத்தை சரி செய்து கொள்கிறோம், துரியாது தவம் மாற்றுகின்ற போது நாம் அந்த சஞ்சித கர்மத்தில் வந்த பதிவுகளை எல்லாம் சரி செய்கிறோம். மேலும் அகத்தாய்வு செய்து செய்து எவ்வளவு விரைவாக இந்த பதிவுகளை எல்லாம் குறைக்க முடியுமோ அது குறைத்துக் கொள்கிறோம். அப்படி செய்வதற்கு கிடைத்த ஒரு வாய்ப்புத்தானே இந்த வாழ்க்கை. ஒவ்வொன்றாய் பழிப்பதிவு அற்றி வர வேண்டும். தன்னில் பதிவான வினைப்பதிவுகளை மாற்ற தனிக்க வேற என்ன செய்ய முடியும்? உங்ககிட்ட இருக்கிற பொருளோ செல்வாக்கோ அதிகாரமோ அது ஒண்ணு செய்யாது. ஆனால் நீ செய்யக்கூடிய தவம், செய்யக்கூடிய தற்சோதனை, அகத்தாய்வு, இது பாவ பதிவு கழிக்கும், கருமையத்தை தூய்மை செய்யும். கருமையம் தூய்மையாகின்ற போதுதான் இறை உணரக்கூடிய தன்மை கிடைக்கும். நம் உடலில் இருக்கும் இந்த உயிரானது நம் முன்னோருடைய விருது சந்ததிகள் வழியாக நமக்கு வந்தது. அவர்கள் எண்ணிய எண்ணங்கள், சொன்ன சொற்கள், செய்த செயல்கள் ஆகிய அனைத்தும் கர்மவணியாக நமக்கு வந்திருக்கிறது. முன்னோர்களின் வித்தின் மூலமாக நமது வித்தில் பதிவாக உள்ளது. இதைத்தான் சஞ்சீத கர்மம் என்று சொல்கிறார்கள். நமது பெற்றோர்கள் அவர்கள் பெற்றோர்கள் என்று அவர்கள் வழியாக வந்த அனைத்தையும் சஞ்சீத கர்மம் என்று சொல்கின்றோம். அடுத்ததாக நாம் சிறு வயது முதல் இன்று வரை எண்ணிலடங்கா செயல்களை செய்துள்ளோம். அவற்றில் 3 வயது முதல் இன்று வரை செயல்களில் விளைவுகள், அனுபவங்கள் ஆகிய அனைத்து மூலையில் கர்மயத்தில் பதிந்துள்ளன. இதைத்தான் பிராரப்த கர்மம் என்று சொல்றோம். இந்த 2 கர்ம வணிகளுக்கு ஏற்ப இனி செய்யும் செயல்கள் அனைத்தும் புலன்களில் உள்ள செல்களில் பதிந்து விடுகின்றன. இவற்றை ஆகாமிய கர்மம் என்று சொல்றோம். இவை புலன்களை தூண்டி உறுப்புகளை இயக்கி செயலை செய்ய வைத்துவிடும். இதனால்தான் தீது என்று தெரிந்த பிறகும் பழக்கத்தினால் சில தவறுகளை செய்கிறோம். ஆக இந்த சஞ்சீத கர்மம், பிராரப்த கர்மம் முடிந்து போறது, ஆகாமிய கர்மம் செய்ய போவது அதுதான் நம்முடைய கையில் இருக்கிறது. அறிவுபூர்வமாக நாம் வாழ்க்கை வாழ்ந்தால் இந்த ஆகாமிய கர்மத்தில் நல்லதை செய்யலாம், நல்ல வினைகளை அடையலாம், இறைவனை உணரலாம், அறநெறி வாழலாம். தன்னை அறிந்திடும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்ச வைப்பார்கள், பின்னை வினையை பிடித்து செய்வார்கள், சென்னையில் வைத்து சிவனர்களாக. ஆக யாரெல்லாம் தவம் ஆழமாக செய்கிறார்களோ அவர்கள் அந்த இரண்டையும், அந்த சஞ்சித கர்மம் என்று சொல்லக்கூடியதையும் பிராரப்த கர்மம் என்று சொல்லக்கூடியதையும் அந்த பதிவுகளை எல்லாம் தவிர்க்க முடியும். தன்னை அறிந்தும் தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்ச வைப்பார்கள், பெண்ணை வினையை பிடித்து பசிவார்கள், சென்னையில் வைத்த சிவனராலே. மனம் அடங்கி நின்று அறிவு கொடுக்கின்ற போது
இனி எழக்கூடிய எல்லா எண்ணங்களும் சொல்லும் செயலும் இனிதாகவே இருக்கும், சிறப்பாகவே இருக்கும், அறம் சார்ந்ததாக இருக்கும். தன்னை அறிந்து கொண்டவர்தான் மெய்ஞானிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அவர்கள் தன்னை அறிந்து இறை அனுபவம் என்று சொல்லக்கூடிய இறை உணர்வு பெற்றுவிட்டதால் எல்லாம் வல்ல பேராற்றலும் பேரறிவும் இயல்பாக கொண்ட இறைநிலையோடு மனம் இணைந்து விடுகிறது, சர்வ வல்லமை உண்டாகிறது. அதனால் இதற்கு முன்னால் இருந்த அந்த முன்மொழி பதிவுகள் எல்லாம் ஒன்றும் செய்யாது. இங்கு முன்மொழி என்பது சஞ்சித கர்மத்தையும் பிராரப்த கர்மத்தையும் குறிக்கும். இவை இரண்டும் ஏற்கனவே உள்ளவை. இந்த வினைகளின் தன்மையை எளிதாக நீக்கிவிடலாம் என்பதைத்தான் முன்வினையின் முடிச்சு அவிழ்ப்பர் என்று சொல்கிறார்கள். ஆகாமிய கர்மத்தை பின்வினை என்று சொல்கிறார்கள். பேரறிவோடு மனம் இணைப்பு பெற்று உள்ளதால் இனி செய்யக்கூடிய செயல்கள் அனைத்தும் பிறருக்கும் தனக்கும் நலம் விளைவிக்குமாறு இருக்கும். எனவேதான் தீய வினைகள் என்று புதிதாக சேராத, இதைத்தான் பின்னை வினையை பிடித்து செய்வர். இனிமேல் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லதாகத்தான் இருக்கும். மறந்து கூட அங்க தவறுகள் செய்ய மாட்டார்கள். இதையெல்லாம் பொருளாலோ செல்வாக்கிலோ அதிகாரத்தோ பயன்படுத்தி செய்ய முடியாது என்பதைத்தான் சென்னியில் வைத்த சிவனர்லாலை செய்ய முடியும் என்று கூறுகிறார். சென்னி என்றால் தலை, உச்சியில் பிணியில் சுரப்பி மையம் கொண்டுள்ள சகசராகாரம் என்று சொல்லக்கூடிய பிரமரந்தத்தை குறிக்கும், துரிய தவத்தை குறிக்கக்கூடியது. ஆகவே எந்த வினையானாலும் தவத்தினாலும் அறத்தினாலும் நீக்க முடியுமே தவிர அதை நீக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ளலாம். அன்பார்ந்த சிந்தனையாளர்களே, அரட்சிந்த வேதாத்ரி மகிழ்ச்சி அவர்கள் நமக்கு ஒரு அருமையான தத்துவத்தை, அற்புதமான தத்துவத்தை நமக்கு வழங்கி இருக்கிறார்கள். இறை நெறியும் அற உணர்வு என்பது பற்றி. இப்ப இறை உணர்வு என்பது தெய்வத்தை உணர்ந்து கொள்வது, தெய்வமாக மாறுவது, சுத்த வெளியின் பேராற்றலையும் பேரறியும் உணர்ந்து பார்ப்பது. அறநெறி என்பது ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற அந்த நிலையிலே வாழ்ந்து பார்ப்பது. இதை நாம் அனுபவித்து செய்ய முடியும். ஒவ்வொரு மனிதனாலும் உணர முடியும். ஒவ்வொரு மனிதனும் அந்த இறை உணர்வை பெற முடியும். இறை உணர்வு பெறுவதற்கு அறநெறி வேண்டும். யாரெல்லாம் இறை உணர்வு பெற்றார்களோ அவர்கள் அறநெறிப்படிதான் வாழ்வார்கள். யாரெல்லாம் அறநெறிப்படி வாழ்கிறார்களோ அவர்கள் இறை உணர்வு பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று சொல்லி இந்த இறை உணர்வும் அறநெறியும் என்ற சிந்தனையை இந்த அளவிலே நிறைவு செய்கின்றோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க. நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை